போன தடவை கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உரிய விருட்சம் மரம் எது, அது எப்படி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அடுத்த நட்சத்திரமாகிய ரோகிணி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரத்துக்குரிய விருட்ச வழிபாடு, தெய்வ வழிபாடு, அவங்கவுங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் தனி. விருட்ச வழிபாடுங்கிறது ஒரு தனி மகிமை இருக்குது, அதுக்கும் ஒரு மகிமை இருக்குது. பிரபஞ்ச சக்திகளை தன்னிடம் வீழ்த்து வைத்து கொண்டு நமக்கெல்லாம் அள்ளித் தருகிற அற்புத ஆற்றல் மரங்களுக்கு, விருட்சங்களுக்கு, தாவரங்களுக்கு, பல மூலிகைகளுக்கு இருக்குது. அந்த வகையில் ரோகிணி நட்சத்திரத்துக்கு உரிய மரம் என்ன? ரோகிணி நட்சத்திரத்துக்கு உரிய மரம் வேறு. நான் சொல்ல போகிறது அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அந்த மரம் என்ன அப்படிங்கிறதுல நான் வித்தியாசமாக சொல்லிகிட்ருக்கிறேன். ரோகிணி நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம், கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம், அதுக்கு ஒரு தனி மகிமை இருக்குது. அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் வந்து உச்சமடைகிறாரு. சந்திர பகவானுக்கு உச்ச வீடு ரோகிணி நட்சத்திரத்தில் தான் இருக்குது. அந்த வகையில் ரோகிணிக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்குது, அது தனி. ரோகிணி நட்சத்திரத்துக்கு உரிய மரம், தெய்வ அனுகூலத்தை தரக்கூடிய மரம், அதாவது அவர்களுடைய நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரமாகிய நட்சத்திரத்துக்குரிய மரம் வந்து புன்னை மரம். புன்னை மரம் கொஞ்சம் கிடைக்கிறது சிரமம்தான், எல்லா பக்கமும் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் கிடைக்கும். புன்னை மரம் ஒரு நாற்று வாங்கிட்டு வந்து நம்ம வச்சாவது வளர்த்தி ஒரு தொட்டியில் வச்சோ வீட்டிலேயோ தோட்டத்திலேயோ எங்கேயோ ரோக்க வச்சு அந்த புன்னை மரத்துக்கு வந்து வழிபாடு செய்யலாம். மிகச்சிறப்பானது. அந்த புன்னை மரத்துக்கு நாம் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம், எந்த கிரக திசை நடக்கிறதோ, புதன் திசையா, சூரியன் திசையா, சந்திரன் திசையா, இப்படி எந்த திசை நடக்குது அந்த திசைக்குரிய தானியம். உதாரணமாக கோதுமை, அதாவது சூரியன் திசைனா கோதுமை, சந்திரன்னா நெல், பச்சரிசி, இப்படி இந்த மாதிரி திசைக்குரிய அந்த தானியத்தை ஒரு 3 விரல் அளவு எடுத்து மஞ்சள் நீரில் போட்டு ஊற வச்சு, அந்த மஞ்சள் நீரை மறுநாள் காலையில் அதிகாலையில் அந்த புன்னை மரத்தடியில், அந்த புன்னை மர செடி நாற்றடியில் போய் நின்று அதை வணங்கி, சுற்றி வணங்க முடிஞ்சால் சுற்றி வணங்கி, இல்லைன்னா நின்ற இடத்திலேயே வணங்கி அந்த கிரக தானியத்தை போட்டு ஊறிய அந்த மஞ்சள் நீரை அதுக்கு ஊற்றி வணங்கணும். கோரிக்கைகளை வைக்கணும், நமக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத கோரிக்கை வைக்கணும். வழிபாடு செய்யும்போது எனக்கு அதைத்தா இதைத்தா எனக்கு கும்பிட்றதை விட, நான் உங்களை வணங்குகிறேன், எனக்கு இந்த காரியம் நடக்கும், நடந்துருச்சு, இந்த காரியம் எனக்கு நடக்கப் போகுது, நான் வெற்றி அடையப் போகிறேன், நான் வெற்றியாளன், எனக்கு எல்லா காரியமும் தடையின்றி நடக்குது அப்படின்னு சொல்லி வணங்குங்க. அப்படி வணங்கும்போது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். உங்கள் காரியங்கள் எல்லாம் நடக்குதுன்னு நினைங்க. வணங்கிட்டு இருக்கிறதுனால என்னுடைய காரியங்கள் தடையில்லாமல் நடக்குது அப்படின்னு நினைங்க. தெய்வ அனுகூலம் கிடைக்கும். அந்த தெய்வ அனுகூலத்தினால உங்களுக்கு எல்லா காரியமும் தடையில்லாமல் நடக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை, கடன் தீரணுமா, கல்யாணம் ஆகணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, வீடு முனை கட்டணுமா, எது தாமதமாக இருக்கோ, தடையாக இருக்கோ, அந்த காரிய தடைகள் எனக்கு விலகிட்டு இருக்குது, விலகிருச்சு, கூடிய சீக்கிரம் நான் வெற்றி அடைவேன், எனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு நினச்சி அந்த தானியம் கலந்த அந்த மஞ்சள் நீரை அந்த செடிக்கு விட்டு வணங்க, மனசார வணங்குங்க. இதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும், தெய்வத்துடைய அனுகூலம் கிடைக்கும், உங்கள் குலதெய்வத்துடைய அனுகூலம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது உறுதி. வாழ்த்துக்கள்.